அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த வாரம் ஒரு கஸ்டமர் வீட்டில் உட்காந்து சோபா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம உட்காரும்போது எந்திரிக்கும் போது ஏசப்பா ஏசப்பாங்கும்போது பக்கத்தில் அவங்களும் கிறிஸ்தவங்க, இன்னொருத்தவங்க வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. ஆனால் இந்த அம்மாவுடைய வீட்டுக்காரு பயங்கர குடிகாரங்க, பயங்கரமாக மிரட்டுவார், எதுவுமே ஏற்று கேட்க முடியாது, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சிருவார், மோசமானவர்னு. பாவம் இந்த அம்மா இது வரைக்கும் எத்தனையோ பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வராங்க, சர்ச்சுக்கெலாம் வந்து பார்க்குறாங்க, வீட்டுக்கார் திருந்தின பாடே இல்லைங்க அப்படின்னு வருத்தமாக சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், என்னை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். நான் சிறு வயதாக இருக்கும்போது எங்கள் வீடும் வறுமையில் இருந்துச்சு. வறுமைன்னு சொல்லுவதை விட உணவு புசிப்பதிலையும் உணவு சாப்பிடுவதிலையும் அநேக வீடுகள் வறுமையிலே வாழ்கிறாங்க. வசதி இருந்தாலும் உணவுக்கு வறுமையில் வாழுகிறார்கள். அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களுடைய தொழில் செட்டபிள் அப்படி. காலையிலே எழுந்திரிச்சு வயல்வெளிக்கு போக வேண்டியிருக்கும். அவங்க வயல்வெளிக்கு போகிறது தான் குறிக்கோளாக இருக்குமே தவிர காலையிலே சத்தான உணவை சாப்பிட்டுட்டு போகணுங்கிறது எண்ணங்கள் இருக்காது. அது எல்லா தொழிலையும் இருக்குது. ஸோ அந்த சூழ்நிலையில் தான் நானும் வளர்ந்தேன். எங்கள் வீட்டு சாப்பாடுக்காரங்களை பற்றி இன்னொரு நாள் பேசலாம். நான் சென்னைக்கு இன்னமும் பல வீடுகளை பார்க்குறேன். பல பேர் அப்படி தான் இருக்காங்க. உணவுக்கு ஒரு வறுமையில் இருக்காங்க. வசதிகள் இருந்தாலும் சத்தான உணவுகளை சாப்பிட்றதில்ல. இப்போ நான் எப்படி இருக்கேன்னா, இப்போ கரண்ட் டேட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு, இப்போ பால் சாப்பிட்றேன். பால் சாப்பிட்டுட்டு 2 பிஸ்கட் சாப்பிட்டு முதல்ல ப்ரேயர். அதில் ஒரு பாட்டு பாடுவேன். பைபிளில் ரைட் லெஃப்ட் ஒரு பேஜ் படிப்பேன். ஜெபம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதில் பாருங்கள், எனக்கு 57 வயசு ஆகி போச்சு, இன்னும் மொழியை டை அடிக்கலை. ஒரிஜினாலிட்டி. முட்டி வலி, கால் வலி, சுகரு, ப்ரெஷரு, யூரியா, சால்ட்டு எல்லாம் கண்ட்ரோலு. நான் என் வாயால் சொல்ல, கவர்மெண்ட் ஆதாரத்தோடு சொல்கிறேன். முட்டி வலி இது. இந்த வயசில் வரக்கூடிய வியாதிகள் 95 கிலோவில் கடவுள் கிருபையால் 90% க்ளோசிங்கில் இருக்குது. கடவுளுடைய ஆசீர்வாதம். அப்புறம் 10 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன். 1:30 மணிக்கு ஒரு சாப்பிட்ருவேன். 4:30 மணிக்கு ஒரு லைட்டாக டிஃபன் பண்ணுவேன். 7-8 மணிக்கெல்லாம் படுத்துருவேன். டெய்லி 8 மணி நேரம் தூங்குறேன். ஆனால் எனக்கு முன்னோடி இருந்த எங்கள் பெரியவங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. இதை விட கொடுமை என்னென்னா, பல வீடுகளில் சத்தான உணவை சமைக்கிறதே இல்லை. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வாரத்தில் உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல் பண்ணீங்க? அந்த அம்மா சொன்னது பார்த்திங்கன்னா, 3 குழம்பு வச்சுருக்காங்க. ஒரு சாம்பார், ஒரு காரக்குழம்பு, ஒரு மீன் குழம்பு, ஒரு ரசம், கூட்டு பொரியல். இந்த 3 குழம்பு தான் ஒரு வாரம். ஏன்னா ஒரு நாள் சமைச்சு 2 நாள் சாப்பிட்ருக்காங்க. காலையில் கஞ்சி, அந்த மாதிரி ஒரு சத்து இல்லாத உணவு தான் சாப்பிட்ருக்காங்க. அப்போ தான் சொன்னேன், இப்போ உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் வீட்டு சப்போர்ட்டு இருக்கிறதுனால உங்களை அடிச்சிடுறாரு, உங்களை மிரட்டிடுறாரு, நீங்கள் அவங்கள கேட்க முடியலை. ஆனால் சில வீடுகள் பெண்கள் டாமினேஷனாகவும் அவங்கள எதிர்க்கவும் அவங்கள எதிர்க்க முடியாத குடும்பத்தில் இந்த மது பிரியர்களை கொண்டு அடகே வச்சுருந்தாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க அவர் அடங்கலன்ட்டு. சிலவங்க அடங்குறவங்கள அடகு வச்சுருக்காங்க. என்ன அடகு தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பெயிண்டர் வேலை செய்வார். அவர் ஒரு பெரிய பெயிண்டிங் கான்ட்ராக்டர் கீழே வேலை செய்வார். அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட்காரர் மத்தியானத்துலேயும் சரி நைட்டுலேயும் சரி எப்போவுமே மதுபானத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பார். இந்த குடிகாரங்களை கூப்பிட்டு வச்சு ஊற்றி கொடுத்து போதையிலே வேலை வாங்குவார். இந்த குடும்பத்துக்கு ஒரு 5000 10,000 அட்வான்ஸை கொடுத்துருவார். டெய்லி சரக்கு வாங்கி கொடுத்துருவார். இவன் குடிச்சிக்கிட்டே வேலை பார்ப்பான். இப்படி ஒவ்வொரு தொழிலையும் அட்வான்ஸை கொடுத்து குடிகாரங்களை அவங்க ஒய்ஃபுகளே அடகு வச்சுட்டு அவர் குடிக்க கொடுத்து கூடிய சீக்கிரம் அவர் உயிரையே கொள்கிறாங்க. இது நியாயமா? அப்போது தன்னுடைய கணவருக்காக நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்கன்னா முதல்ல உங்களையும் நீங்கள் மாற்ற வேண்டி இருக்குது. உங்கள் வீட்டில் சத்தான உணவு சாப்பிடுங்க, டைமிங் சாப்பிடுங்க, அன்பாக இருங்க.
அவங்க குடிக்க என்ன காரணம்னு சொல்லி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம். நம்ம வாயில் சுத்தமான வார்த்தைகள் இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைலே மாறணும். நான் சிறு வயசாக இருக்கும்போது என்னுடைய வளர்ந்த கல்ச்சரில் தூஷமான வார்த்தை அதிகமாக வாயில் வந்துச்சு. இப்போ நான் பழகிறது, பேசுகிறது, செய்கிறது, காரியங்கள்லாம் பார்க்கும்போது என்னுடைய முன் லைஃபுக்கும் பின் லைஃபுக்கும் புதிய வித்தியாசம் இருக்குது. இதுதான் புதிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாய் பிறக்கிறவர்கள். இப்போ நான் புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய பார்வைகள் வரும்போது என் லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டு. அப்போவும் கடவுள் சில இடங்களில் தொட்டாலே செய்வார், சில இடத்துல சொன்னாலே நடக்கும், சில இடத்துல செய்தால் நடக்கும். படகுல போ, இந்த பக்கம் வலையை போடு, மீனை பிடிச்சாங்க. கடலில் போ, ஒரு தூண்டியில் போட்டு ஒரு மீன் எடுத்து அதிலேருந்து தாயத்தை எடுத்தாங்க. அந்த மாதிரி நாமளும் நல்ல ஒழுக்கங்களை செய்து நல்ல பிரகாரம் மாறி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிங்க. உங்கள் நடத்தையிலும் செய்கையிலையும் ஒரு மாற்றம் வந்து உங்கள் கிறிஸ்தவம் உங்கள் வீட்டுக்காரர் மாற முடியும். அதுதான் கிறிஸ்தவ லைஃபு. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுறதும் பண்ணுங்கள், உங்களையே நீங்கள் மாற்றி நீங்கள் டெய்லி சமைக்கிற சமையலே சத்தானதை சமைக்க ஆரம்பிங்க. தூஷணமான வார்த்தைகளை பேசாதீங்க, அன்பாக பேசுங்க. உங்கள் நடக்கையிலும் செய்கையிலையும் சுத்தமாக இருங்க. இதை பார்த்து உங்கள் வீட்டுக்காரர் மாறுவார். கடவுள் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.